கர்நாடக காங்கிரஸ்ல குழப்பம், மீண்டும் தலை தூக்கும் உட்கட்சி பிரச்சனை. டிகே சிவகுமாருக்கு செக் வைத்த சித்தராமையா என்ன செக் வச்சிருக்காரு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க ஒரு உட்கட்சி பிரச்சனை இன்னும் கர்நாடகாவில் மீண்டும் பூதாகரமாக மாறி இருக்கிறது. அதனால இனி வரக்கூடிய ஆண்டுகளில் ஸ்மூத்தாக நம்ம முதலமைச்சர் பதவியை கொண்டு போனோம் அப்படின்னா டிகே சிவகுமாருக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தராமையா ஒரு செக் வச்சிருக்காரு. இதனால ஒட்டுமொத்த கர்நாடக காங்கிரஸும் அதிர்ச்சியில் மூழ்கி இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக முதலமைச்சர் சித்தராமையா 50% அமைச்சர்களை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராம். 50% அமைச்சர்கள்லாம் கிட்டத்தட்ட பாதி அமைச்சர் அப்படியே மாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு பதிலாக புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டிகே சிவகுமார் இப்போ குறி வச்சிருக்கார். 2.5 ஆண்டுகள் கடந்திருக்கு, அதனால மீதி 2.5 ஆண்டுகள் நான் தான் ஆளணும் அப்படின்னு டிகே சிவகுமார் பிளான் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சித்தராமையா இந்த முடிவு எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகாவில் கடந்த 2023ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. இதில் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றாங்க. முதலமைச்சராக சித்தராமையாவும் துணை முதலமைச்சராக டிகே சிவகுமாரும் பொறுப்பேற்றாங்க. முதலமைச்சர் பதவியை எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிகே சிவகுமார் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டார். கடைசி வரைக்கும் அவர் சமரசமாகவில்லை. நான் தான் முதலமைச்சராக இந்த முறை அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் காங்கிரஸ் மேலிடம் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல சோனியா காந்தியே இதில் தலையிட்டு சமாதானப்படுத்தினாங்க. டிகே சிவகுமாரை சித்தராமையாவை முதலமைச்சராக்கினாங்க. இதற்கிடையே தான் ஒரு தகவல் அப்படிங்கிறது இப்போ போயிட்டு இருக்கு. என்னன்னா, முதல் 2.5 வருடம் மட்டும் சித்தராமையா முதலமைச்சராக இருப்பார். அதற்கு பிறகு அடுத்த 2.5 ஆண்டுகள் டிகே சிவகுமார் முதலமைச்சராக செயல்படுவார் அப்படிங்கிற வகையில் தான் காங்கிரஸ் மேலிடம் டீல் பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னு அப்போது ஒரு தகவலாம் பரவிச்சு. ஆனால் இப்போது இதை சித்தராமையா திட்டவட்டமாக மறுத்திருக்காரு. 5 வருஷம் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், 2.5 வருஷம் அக்ரிமெண்ட்லாம் யாரும் போடலை, அது உண்மையும் கிடையாது, பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் டிகே சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் பதவியை கைப்பற்றக்கூடிய முனைப்பில் செயல்பட்டு வராரு அப்படிங்கிறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் இந்த ஆண்டு இறுதியில் டிகே சிவகுமார் முதல்வராக பொறுப்பேற்பார் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இப்போ புதிய தகவல் அப்படிங்கிறது தான், டிகே சிவகுமார் இப்படியே விட்ட வேலைக்கு ஆக மாட்டாருன்னு சொல்லி சித்தராமையா டிகே சிவகுமாருக்கு ஒரு செக் வச்சிருக்காரு. அதுதான் இப்போ ஆட்டம் காண செக்காக மாறப்போகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தன்னுடைய அமைச்சரவையில் 50% பேரை மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காராம். வரக்கூடிய நவம்பர் மாதம் அமைச்சரவையில் 50% பேரை நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காராம். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரைக்கும் 2023 மே மாதம் ஆட்சிக்கு வந்தாங்க. வருகின்ற நவம்பர் மாதத்தோட 2.5 ஆண்டுகள் முடிவுக்கு வருது. அந்த 2.5 ஆண்டு சர்ச்சை அப்படிங்கிறது ஒரு நவம்பர் மாதத்தோட முடிவுக்கு வருது. இதனால காங்கிரஸ் மேலிடம் முதலமைச்சரை மாற்றலாம் அப்படின்னு யூகங்கள்லாம் கிளப்பிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அதுக்கு முன்னதாகவே தன்னுடைய அமைச்சரவையில் 50% பேரை மாற்றணும். அப்படி அமைச்சரவையில் மாற்றம் செய்யும்போது உடனே முதலமைச்சரை மாற்ற மேலிடம் விரும்பாது அப்படின்னு சித்தராமையா ஒரு கணக்கு போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதன்படி பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கர்நாடகாவில் அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர சித்தராமையா திட்டமிட்டிருக்கார். இதற்கு முன்னாடி சித்தராமையா தன்னுடைய கேபினட் அமைச்சர்களுக்கு அக்டோபர் 13ஆம் தேதி இரவு விருந்து ஏற்படுத்த திட்டமிட்டிருக்காராம். ஏற்கனவே இதை பற்றி சித்தராமையா அனைத்திந்திய காங்கிரஸ் கமிட்டி கிட்ட அமைச்சரவை மாற்றம் பற்றி முடிவெடுத்திருக்கிறதா பற்றி அவர் பேசியிருக்கிறதாகவும், அதை பற்றி அக்டோபர் 13ஆம் தேதி நடக்கக்கூடிய கேபினட் அமைச்சர்களுக்கான டின்னர் மீட்டிங்கில் சித்தராமையா தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் கிட்ட எடுத்து சொல்ல இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. அப்போது அதை அவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்க, மிகப்பெரிய பூதாகரமாக மாறப்போகுதா அப்படின்னும் ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. முதற்கட்டமாக 15 அமைச்சர்களை நீக்கி அவங்களுக்கு பதிலாக புதுமுகங்கள் 15 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கவும், இதன் மூலமாக தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாமல் பிற எம்எல்ஏக்களையும் தனக்கு ஆதரவாக இழுக்க முடியும் அப்படின்னு சித்தராமையா நம்பி இந்த பிளானை கையில் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இருந்தாலும் இதை பற்றி துணை முதல்வர் டிகே சிவகுமார் அவருடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா, டிகே சிவகுமார் அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக எனக்கு எந்த தகவலும் தெரியாது அப்படின்னு அவர் மறுத்திருக்காரு. அது முதலமைச்சர் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாருமே கட்சிக்காக உழைக்கிறோம், அதுவும் இந்த மாதிரியான விவகாரங்களில் நான் தலையிடுவது கிடையாது, இது கட்சி மேலிடம் மற்றும் முதல்வர் சார்ந்த முடிவாகும், என்னால் பரிந்துரைகள் மட்டுமே வழங்க முடியும், இதில் யாரும் குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கிளியராக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சித்தராமையாவுடைய பிளான் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற கேள்வியும், டிகே சிவகுமார் உண்மையிலேயே இதில் பட்டுப்படாமல் தான் இருக்காரா, இல்லை அவர் ரகசியமாக காய் நகர்த்திட்டு இருக்காரா அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரிய வரும்.